சமூக நீதினு பேசுவதற்கு திமுகவுக்கு தகுதி கிடையாது, தகுதி இழந்துட்டார்கள். ஏன்னா அடிப்படையில தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அதை நடத்தி 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பாதுகாக்கணும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 365 சாதிகள் சமுதாயங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். யார் யாருக்கு இடஒதுக்கீடு மூலமா வேலை கிடைக்கலையோ, இடஒதுக்கீடு மூலமா படிப்பு கிடைக்கலையோ அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு படிப்பு, வேலை, பொருளாதார முன்னேற்றம், வீடு கட்டி கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினா தான் கிடைக்கும் தெரியும். அந்த கணக்கு எடுப்பை கூட நான் நடத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவர் பேர் தான் மு.க. ஸ்டாலின். இதே கணக்கெடுப்பு ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்காங்க, தெலுங்கானா எடுத்து முடிச்சிட்டாங்க, கர்நாடகாவில் 2 முறையாக எடுத்து முடித்து விட்டார்கள், ஒரிசாவில் எடுத்துட்டு இருக்கிறாங்க, பீகாரில் முடிச்சுட்டாங்க, ஜார்க்கண்டில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்கே சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற அரசு அங்கே இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் சமூக அநீதி பேர் மட்டும்தான். நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. தந்தை பெரியாரோட பேரை கூட சொல்றது தகுதி இல்லாதவர்கள். எவ்வளோ ஒரு அநீதி நடக்குது. கர்நாடகா உயர்நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் 2 மாதத்திற்கு முன்பு. என்னென்ன, மாநில அரசு மட்டுமில்லை, மத்திய அரசு மட்டுமில்லை, மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம், அதில் வைத்து திட்டங்களை கொடுக்கலாம் என்று தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, எங்களுக்கு இது இல்லை, அது இல்லைன்னு பொய்யை சொல்லியிருக்கிறார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன பிரச்சனை? எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தீரும், தமிழ்நாட்டில் தீரும். அதனால் இவ்வளோ அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி. இதில் என்ன ஒன்று பார்த்தா, தொழில் முதலீடு வந்துடுச்சின்னு ஒரு பொய்யான தகவலை வெளியில் பரப்பி, அதுக்கு பிறகு நான் ஒரு ஆவணத்தை தயார் பண்ணி அதில் சென்னையில் வெளியிட்டதுக்கப்புறம் இப்போ அடங்கிட்டு வாயை யாருக்கும் திறக்கிறது இல்லை. இப்போ 11,32,000 கோடி முதலீடு வந்துடுச்சு, 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிடுச்சின்னு சொல்லி இந்த பொய்யை முதலமைச்சரும் தொழிலமைச்சரும் நிதியமைச்சரும் தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு புத்தகம் போட்டோன்னே அடங்கிட்டாங்க, வாயை இப்போ திறக்கிறது கிடையாது. 80% வந்துடுச்சு, 90% வந்துடுச்சு. எவ்வளோ தெரியுமா வந்திருக்குது? 8.8 விழுக்காடு தான், 8.8% தான் தொழில் முதலீடு வந்திருக்கு. 1 லட்சம் கோடிக்கு கம்மியாக வந்திருக்குது. அதில் தமிழ்நாடு அரசு அமைச்சரவையில் ஒப்புதல் அளித்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,56,000 கோடிக்கு தான் ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எப்படி 11 லட்சத்துக்கு மேலே வந்திருக்குன்னு எப்படி பொய்ய சொல்கிறீங்க? இது பொய்யான ஒரு ஆட்சி நடந்துட்டுருக்காங்க. நிச்சயமாக இந்த தேர்தலில் படுதோல்வி அடையும் திமுக, படுதோல்வி அடையும். அதில் நம்ம பார்க்க தான் நம்ம போகிறோம். அதனால் இது மக்களுடைய நிலவரம் இது. அதனால் இன்னும் இருக்கிற ஒரு 2 மாதத்துலையாவது நல்லது கொஞ்சம் பண்ணிட்டு போங்க. இந்த கணக்கெடுப்பு நடத்துங்க, விவசாய பிரச்சனை தீருங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி கொடுத்தீங்க, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போம் என்ற வாக்குறுதி, செவிலியர்களுக்கு வாக்குறுதி, துப்புரவு பணியாளர்களுக்கு வாக்குறுதி. ஏன்னா எல்லாமே நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, தனியார் மயமாக்கிட்டு இருக்கீங்க. போக்குவரத்து துறையை பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியார்கிட்ட பேருந்து வாங்கலான்னு ஒரு சட்டம், ஒரு ஆணை. அப்போ என்ன, எதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க? எல்லாத்தையும் வித்துட்டு போகிறது, தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதுக்காக நீங்கள் இருக்கிறீங்க. என்ன அரசாங்கம் இது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.